ஏனுங்க ஒரு நிமிஷம். இன்னைக்கு இந்த சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே எடுக்கணும் போல இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த மனுஷங்க எல்லாம் மனசாட்சியை கழட்டி மூளையில மாட்டி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு சம்பவம் தான், மிகவும் வருந்தத்தக்க கோபப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான் நம்ம கோயம்புத்தூர் மதுக்கரை பக்கத்துல நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி கேக்குறீங்களா? அவன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கருத்தரித்தல் மையங்களையும் கடவுளையும் தேடி ஓடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல பிறந்து 2 நாளே ஆன ஒரு ஆம்பளை குழந்தைய, ஆண் குழந்தைய உயிரோடங்க, அதுவும் உயிரோட குழி தோண்டி புதைக்கிற ஒரு சூழ்நிலையான சமூகத்துலதான் நாமளும் இருக்கிறோம். அப்படி அந்த குழந்தைய குழி தோண்டி புதைக்கும் போது அந்த குழந்தையோட அழுகுரல் கூட அவங்களோட பாலா போன மரமா போன மனசை பாதிக்கலைங்கிறது தான் பெரிய விஷயம். அந்த குழந்தையோட அழுகை குரலை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வந்து அந்த குழந்தைய காப்பாத்திருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வந்தோடனே அந்த குழந்தைய குழி தோண்டி புதைக்க வந்தவங்க அப்படியே அந்த குழந்தைய போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த பிஞ்சு குழந்தையோட அழுகை குரலும் அந்த சீனுங்களும் கூட அந்த மனுஷங்களோட மனசை மாத்தல. அப்படி சமூகம் தான். ஒரு பக்கம் என்னன்னா 13 வயசு குழந்தைய 32 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அந்த 32 பேத்துல ஒருத்தனுக்கு கூடவா அந்த குழந்தையோட கதறல் குரலால மனசு விட்டு அந்த குழந்தைய விட்டுறலாம்னு சொல்லி தோணல. அவங்களுக்கான தண்டனை ஊர் மக்களா சேர்ந்து அடிக்கிறாங்க. இப்படியான சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சுன்னா எங்க பாட்டி சொல்லுவாங்க, உலகம் சீக்கிரமா அழிய போகுது, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. என்ன கேட்ட இந்த உலகம் அழிஞ்சிடணும். உலகம் அழிஞ்சு புதுசான மனுஷங்களும் நல்ல மனசோட இருக்கிற மனுஷங்களும் வரணும். அப்ப மட்டும்தான் மனிதம் நிலைக்கும். என்ன சொல்றதுன்னே தெரியலங்க.